जानकीकान्तस्मरणं सद्गुरु स्वामिनः आञ्जनेय स्वामिनः सर्वज्ञतां सदसि वाक्पटुतां प्रसूते देवी त्वदं विदनसीर्वयो प्रणमः किञ्चस्फुटन्मुकुटमुज्ज्वलमहतपत्रं देचामरे च महति वसुधां ददाति सर्वज्ञतां सदसि वाक्पटुतां प्रसूते देवी त्वदं विदनसीर्वयो प्रणमः किञ्चस्फुटन्मुकुटमुज्ज्वलमहतपत्रं देचामरे च महति वसुधां ददाति कृष्णेनां प्रवरो मन्त्री कृष्णस्य दैतसखा शिष्यो बृहस्पते साक्षात् बुद्धो बुद्धिसत्तमः कृष्णेनां प्रवरो मन्त्री कृष्णस्य दैतसखा शिष्यः बृहस्पते साक्षात् बुद्धो बुद्धिसत्तमः श्री बुद्धान परमात्मा श्रीनिवासन அவனுடைய அற்புதமான லீலா சரித்திரத்தெல்லாம் பாகவதமாக தேவையில்லைன்னு ஒரு 10 ஸ்லோகம் எடுத்து வைக்க முடியாது பாகவதத்துக்கு. மீதி எந்த புஸ்தகத்தை எடுத்து வைக்கலாம். இது எடுத்துட்டதுனால மூலம் இருந்தது எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க முடியும். இது எந்த புஸ்தகம் गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा ஸ்ரீ பாகவதத்துல அது மாதிரி 2 ஸ்லோகம் கூட எடுத்து வைக்க முடியாது. சாது சாது பதே பதேன்னு ஜாங்கிரிக்குள்ள அப்படியே ஊடி இருக்கே சர்க்கரை பாகு. அந்த மாதிரி பாகவதம் முழுக்க பக்தி ஞானம் வைராக்கியம் உள்ள ஊடுருவி அது மாதிரி ஒரு முன்ன கிரந்தமாக ஸ்ரீ பாகவதத்தை கொடுத்தாள். எந்த இடத்தை தொட்டாலும் ஜாங்கிரதை எந்த பக்கத்தில் இருந்தாலும் தெரிவிக்கிறது. மீதி புஸ்தகங்கள்லாம் இந்த இடத்துல பாராயண ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணத்தோட புஸ்தகம் இருப்பார். பாகவதம் அப்படின்ற புஸ்தகத்தை பிரித்து எந்த இடம் வருதோ அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த இடத்தையும் பார்க்கலாம். அதுலேருந்தே விஷயம் கிடைக்கும். இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு சாரமாகவே எதையும் வீணடிக்காமல் முழுமையாக இப்படி கொடுத்த கிரந்தம் ஸ்ரீ பாகவதம். ஒன்னா ஆரம்பிச்சு பகவான் கோபாலன் வித்யாபியாசம் எல்லாம் பண்ண சரித்திரம் எல்லாம் சொல்லிட்டோம். கோபிகளுக்கு தூதர் இருப்பது உத்தவரை தீர்மானம் பண்ணி, ஏன்னா முதல் நல்லா நெருக்கா பழகிட்டு முதல்ல பிரியிற போது அந்த தாபம் நெருப்பு மாதிரி எரியும். அதனால கோபிகள் எப்படி இருப்பாடு தெரியும் சுவாமிக்கு. அதனால நீ போய் அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாள் உத்தவரை. உத்தவர் பகவான் விட்ட எல்லையில்லாத பக்தி உள்ளவர் ஒரு வினாடி பிரிய மாட்டார் பகவான் விட்டு. உச்சிஷ்ட பாகினான்னு சொன்னாள் உத்தவர் தன்னை பற்றி சொல்ற போது. பகவான் எதை அனுபவிச்சாலும் அதுதான் அவர் எடுத்துப்பார். ராஜாக்கள் முதல் நாள் போட்டு விரிப்ப படிக்கிறது போட்ட விரிப்பை மறுநாள் உபயோகப்படுத்த மாட்டார், எடுத்து நட போட்டுருவாள். அதுதான் இவர் உபயோகப்படுத்துவார். ராஜாக்களுக்கு சாப்பாடு அழகா முறையோட ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்து வைக்கிறாளே, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாளே. அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அதான் இவர் சாப்பிடுவார். அது மாதிரி செய்யாசனாடன வைக்கத்தன போதனாதிஷு அர்ஜுன. அது மாதிரி இருந்தவன் உத்தவன். அந்த உத்தவன் பகவான் விட்டு பிரியறதுக்கு சம்மதமே இல்லாத அந்த அளவுக்கு பழையனும் எப்படி கிளம்புவார். ஆனாலும் பகவான் சொல்றானேங்கிறதுக்காக அறகுறையான மனசோடும்
முதல் நாள் போயிட்டு மறுநாளைக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி ஒருத்தவர் நந்தகோபுரத்துக்கு வந்து சேர்ந்தாள். முதல்ல வசுதேவன் இருக்கானே, அந்த வசுதேவனுடைய நந்தகோபுருடைய கிரகத்துக்கு போயிட்டு அங்கே அவங்க அங்கதான் தங்கினான். யாரை எங்களை இறங்கணுமோ அங்கே இறங்கணும். பகவான் அனுப்பிச்சு வந்திருக்காங்கன்னா பகவானுடைய உறவுக்காரங்களாம் போய் இறங்கணும். அங்கே முதல் நாள் தங்கி விடயங்கள்லாம் பேசிட்டு மறுநாளைக்கு காலமுறை கோபியோட சமாதானம் பண்ணுறதுக்கு பகவான் கிளம்பி வர்றபோது எட்டியிருந்து பார்க்கிற போது வந்தவரை பகவானாவே தோணித்து. எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வத்துடைய உருவம் தானே நமக்கு வந்துடும். நடை உடை பாவனை பேச்சு நாராயணத்தை 24 மணி நேரம் நாராயணத்தை அனுபவிக்கிறோம். பாருங்க பார்த்தா முகத்திலே குருவாயூரப்பனுடைய அடையாளம் தெரியும். அதே மாதிரி ஸ்ரீவிந்தியை விடாமல் ஜமுன்றோட காலை முகத்தை பார்த்தாலே அம்பாவுடைய இந்த கலை தெரியும். எந்த தெய்வத்தோட தொடர்பு சென்றாலும் முகத்தை தானே வரும். அது மாதிரி சத்தையோடு ஈடுபட்டாள். பகவான் கிட்ட ஈடுபட்டனால பகவானோடையே இருப்பார்கள். வெற்றியிலிருந்து வர்றபோது பகவானே திரும்பி வந்துட்டார். சின்ன கோபத்தையில் பகவானத்தில் வண்டியினால் எல்லா விதங்களும் ஓடுகிறார். கிட்டக்க வந்து பார்த்தா உத்தவர் என்ன பண்ணினாலும் உங்களுக்காக சமாதானம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு கொடுத்துருக்கார். பகவான் உங்கள் நினைவோடையே இருக்கான். பகவத் சம்பந்தமான பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் ஆரம்பித்தார். கோபியோடு சீடினாள். யாருக்கு நினைவுப்படுத்தது? மறந்தவனுக்கு தான் நினைவுப்படுத்தணும். எங்களுக்கு பகவான் நீ நினைவுப்படுத்தணுமா? பகவான் எங்களை கைவிட்டு போயிட்டான். அதுலேயே எங்களுக்கு நிஷ்டந்தி கிடைக்காக 10 ஸ்லோகம் அவன் எப்படி விட்டுட்டு போயிடுவாளோ அது மாதிரி பகவான் எங்களை விட்டுட்டு போயிட்டான். நிஷ்டந்தி கிடைக்காக 2 தாசிகள் பணம் இல்லாதவனுக்கு விட்டுடுவாளோ. நிஷ்டந்தி கணிகா அகல்பம் நிருபதம். சுதந்திரம் வந்த உடனே கவர்மெண்ட் பண்ணின பெரிய பைத்தியக்காரத்தன சட்டம் கோவில் இருந்து அதை தடுத்தது தான். வழுவூர் ராமையா பிள்ளைன்னு இருந்தார். வழுவூர் ராமையா பிள்ளைன்னு மகாவித்வான் பரதநாட்டியத்தில் அழுதாரு. நீங்கள் தொழில் வேணா தொடங்கோ, பரதநாட்டியமே இல்லாமல் கோவில்ல பரத கலையை போடுவே தேசத்தை விட்டு அழுதா. பரத கலையில் ஆழ்ந்த காணம் உள்ளவர்கள் வழுவூர் ராமையா பிள்ளைன்னு பேரு. பரதநாட்டியத்தை தடு கோவில் பரதநாட்டியம் வச்சுருந்தாங்களா? தொழில் வேணா திரும்பும். பரதநாட்டியம் கோவில் எடுத்தப்படாது தெரிஞ்சுட்டு அப்படிதான் ஆட்சிப்போம். கோவிலுடைய எல்லா கலையும் கோவிலை வச்சுதான் காப்பாற்ற வந்தார்கள். நம்ம பெரியவாடலாம் நாயனா கோவிலில் நாயன வாசிப்பார், உற்சவத்தில் வாசிப்பார். வேதபாரம்னா கோவிலில் வேதபாரம் நடக்கும், உற்சவத்தில் வேதபாரம் நடக்கும். எது வேணா பாருங்க கோவிலை வச்சுதான் எதிர்பார்த்தாலும் நடக்கும். பரதக்கலை தினம் 400 பேரை பரதக்கலைக்காகவே கும்பாபிஷேகத்தும் போது ராஜராஜேஸ்வரன் தஞ்சாவூர்ல 400 ஸ்திரீகளை அப்பாயின்மெண்ட் பண்ணான்னு இருக்கு. ஏன்னா சரித்திரம் இருக்கு. எல்லாம் மண்டலையும் அழுதாரம் அதனால ஆயிடுச்சு. பரதநாட்டியம்லாம் போயே போயிடுச்சு. பரதநாட்டியம்லாம் ஏதோ சர்க்கஸ் வேலையெல்லாம் பரதநாட்டியம் மாதிரி இருந்துருக்கு. 2 ஒருத்தர் தான் ஏதோ பத்மா சுப்பிரமணியம் அது மாதிரி 2 ஒருத்தர் காவத்து பண்ணி ஒழுங்காக வச்சுட்டு இருக்காரு. கோவில வச்சுதான் என்ன இருந்தாங்க. அதை எடுத்தா பாருங்க முதல் ஆரம்பம் தான். நிஷம் ஜெயந்தி கணிகா அகல்பம் நிருபதிம் பிரஜா. கட்டுக்கோப்பா தேசத்தை ஆள தெரியாத ராஜாக்களை எப்படி ஜனங்கள் ஒதுடுவாங்க. அகல்பம் நிர்மதியும் பிரஜா சம்பிரதாயத்தை ரட்சிச்சுட்டே அவள் கொடுத்துட்டு அப்படி இல்லாமல் ராஜாக்கள் இருந்தாலும் அந்த ராஜாங்கத்தை எப்படி ஒதுடுவாங்க. அதீத வித்யா நிறையா சொல்லிருக்காள். அதீத வித்யா ஆச்சாரியம். படிப்பை முடிச்சவன் எப்படி குருவை கை விட்டுடுவானோ. அதீத வித்யா ஆச்சாரியம். நல்ல சத்துவகுணம் உள்ளவராக இருந்தால் வாழால் இருக்க வாழால் க்ஷேமத்தை அடைந்தோம் வாழால் க்ஷேமத்தை அடைந்தோம்னு மூச்சு இருந்தாலும் பண்ணி இருப்பாள்.
அறகுறையா உள்ளால் குருவை காட்டி கொடுப்பாளான்னு. அதுவும் இந்த இங்கிலீஷ் படிப்பு வருவோட்டு குருவே கிடையாது. நீங்க எங்க படிச்சாலும் கேட்குமா, நேஷனல் காலேஜில் படிச்சு இந்த கட்டடத்தில் படித்தோம் அவ்வளோதான். நேஷனல் காலேஜில் யார் சொல்லி கொடுத்தாலும் கிடையாது. நேஷனல் காலேஜில் படித்தேன் அக்கம், கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன் அக்கம் சொல்லிட்டு அதனால குருவை நிலவச்சு விருப்பப்படுவார். நிச்சந்தந்தி கணிகாக அகல்பம் கர்ப்பதி பிரதாக அதீத வித்யா ஆச்சாரியம். குருபக்தி சொல்றேன். ஒரு தடவை மெட்ராஸ் சேர்ந்து சேலம் போயிட்டு இருக்கேன். அது 2-3-4 மணி நேரம் வெறுமனை உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் பார்த்துட்டு போவேன். வீடு அடிக்கப்படாது. ஒவ்வொரு பாபத் புஸ்தகத்தில் பேர் அவள் சில பேர் நோட்ஸ் எடுத்துவேன். என்ன தோட்டமும் எடுத்துவேன். ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து நோட் புக்கில் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டே வந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தான். அவர் நான் நோட்ஸ் பார்த்து வச்சுருந்தாங்க. சேலம் கிட்டக்க வர ஒன்று முடிச்சாடெல்லாம் படித்து உள்ளே வச்சேன். அது ஒரேடியாக 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நோட் மாதிரி இருக்கே, உடஞ்சி போடும்போது இருக்கேன். என்ன நோட் புக்கு என்ன பார்த்துருந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மகாபாரதத்துடைய குறிப்பு உண்மைதான். அது குறிப்பு எழுதி 50 வருஷம் ஆகுது. மகாபாரதத்துக்கு முக்கியமான குறிப்பெல்லாம் அதில் இருக்கிறாலும் ஒரு தடவை பார்த்து போவேன் அப்படின்னு பார்த்துட்டே சொன்னேன். மகாபாரதத்தில் உங்களை என்ன பாத்திரம் பிடிக்கும்? அடுத்த செயல் எழுதிட்டு இருக்கு. நான் துரோணாச்சாரியர் சொன்னேன். அவர் பேசினார். கர்ணனார் விவாதங்கள் நிறைய வந்தது. ஏகலைவனை பற்றி என்ன சொல்றாரு அவரோட அபிப்பிராயம் சொன்னார். பேசினே வந்தோம். சேகலுக்குள்ளே நுழைந்தோடனே எவ்வளோ பேச முடியும், மூடியாச்சு. இறங்கிறதுக்கு பைய எடுத்துட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் சொன்னார். தூக்கியால் போட்டு இஸ்லாமியின் பேரை இருந்தது. நீங்க இஸ்லாமியா? ஆமா, இஸ்லாமிக் காலேஜில் நான் பிரின்சிபாலா தலைமை இருக்கேன். இஸ்லாமிக் காலேஜில் மெட்ராஸ் இருக்கேன். இஸ்லாமிக் காலேஜ் அதில் தலைமை போஸ்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னோட 2-3 பேர் வந்திருந்தார். நீங்கள் அந்த அவாட்டோடு சொன்னாங்க, ஏதாவது காலேஜில் காரியம் ஆகணும்னா எங்கிட்ட வாங்க. இஸ்லாமியில் இருந்து உங்களுக்கு எப்படி மகாபாரதத்தை நிறைய ஆழ்ந்து வீசினார். இஸ்லாமியில் இருந்து எப்படி மகாபாரதத்தை ஈடுபாடு வந்தது? மகாபாரதத்திலேருந்து பகவத்கீதைக்குள்ள போயிடுச்சு. மகாபாரதம் பகவத்கீதையை பற்றி நல்லா பேசினார். பகவத்கீதையை பற்றி தான் ஒரு 15 நிமிஷம் காலம் நடந்தது. இஸ்லாமியர்கள் உங்களுக்கு எப்படி பகவத்கீதையில் ஈடுபாடு வந்தது அப்படின்னு. நான் கும்பகோணம் காலேஜில் படித்தேன். அதாவது தப்பு பண்ணிட்டேன். ஒரு ஐயங்கார் புருஷனார், ஒரு ஸ்ரீ விஸ்வர், அவர் காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார். காலம்பர காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி முன்னாடி பகவத்கீதை கிளாஸ் தனியாக நடத்துவார். அதுக்கு நான் போவேன். கிறிஸ்டின் பகவத்கீதை கிளாஸுக்கு டெய்லிக்கு போகிறேன் அப்படின்னு. இல்லையே அவருடைய இங்கிலீஷ் ரொம்ப டாப்பாக இருக்கும். அந்த இங்கிலீஷை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் பிரின்சிபலாக வந்தாங்க. இங்கிலீஷை தெரிஞ்சுக்கணுங்கிறதாவே நான் அவர்கிட்ட போவேன். அது கேட்டு பகவத்கீதையிலே ஈடுபாடு வந்துருது. என்னை பொறுத்தவரை பகவத்கீதைங்கிறது மத சம்பந்தமான புஸ்தகம் அல்ல, தேசிய நூல், பொதுவான புஸ்தகம் அப்படின்னார். அந்த ஐயங்கார் பேர் சொன்னார். கிளம்ப இறங்குற அவசரத்தில் அந்த பேர் மறந்து போயிட்டேன். கிளம்புற வடகடை ஐயங்கார் கம்மர் 12 நூற்றாண்டு ஸ்கூலில் நடத்துவார். கேட்கறதாக போனேன் அப்படின்னு சொன்னார். அதீத வித்யா ஆச்சாரிய அவர் பேரழகான விஷயம் சொல்றாரு. இதே கிளாஸ்ல இல்லை, தனியாக கிளாஸ். நல்ல ஈடுபாடு வித்தைக்காக போனார் இல்லையா? அது மாதிரி ஒரு ஆச்சாரியன் மறக்க மாட்டார். அதீத வித்யா ஆச்சாரியம். இவரெல்லாம் காலேஜில் டிகிரி வாங்குறது 1 லட்சம் எடுத்துட்டு போறான். அது சபத்திலேருந்தே கொடுத்துருந்தாங்க. டிகிரி வேண்டாம் வராகும். ஒவ்வொருத்தராக சொல்லிவிட்டோம். எப்படி சொல்லிட்டு இருக்கிற போதும் அவனுடைய மூஞ்சிக்கு நேரம் முரளிதரனுடைய சத்தாவும் தொடர்ந்து ஒரு வாரத்தில் இருந்தது. எனக்கு தெரிவிங்கோ, நான் வரேன் அப்படின்னு சொன்னார். நான் தெரிவிக்கிறேன். நான் எல்லாரும் எவ்வளோ தூரம் அங்கீகரிப்பாடோ ஒரு வரவேன். பல பேருடைய பார்வை பலவிதமாக இருக்கலாம்.
அதான் சொன்னார், கட்டாயம் தெரியுமோ நான் வரேன் பாகவதத்துக்கு அப்படின்னு சொன்னார். மதுபகிதவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிம் சபத்ர்யா குஜவிலலிதமாலா குங்கும சஸ்ரபர்ணா வஹது மதுபதிஸ்தன்மானி நீலாம் பிரசாதம். ராமச்சந்திரனுக்காக இந்திராநகர் அவருடைய பொண்ணு அப்படியே கூட வந்துருந்தா. நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து வந்தோம். அவள் சேலத்தில் இறங்கி வீட்டுக்கு போகணும். பொண்ணு அப்படியே நாடாக சேர்ந்து வந்தோம். அஸ்வினி விட்டா வாங்கணும் சொல்லி எங்களுக்கு யார் நீங்க என்ன நினைவுபடுத்த, நான் உங்களுக்கு சொல்றது ஆரம்பிச்சு பகவானை பத்தி தெரியாத ஆரம்பிச்சு நிந்தா சொல்லி இடிச்சு இடிச்சு பேசுற மாதிரி பகவானை பெருமையை சொல்லி அதை பார்த்துட்டு பகவானை பத்தி ஒரு நினைவுபடுத்த நினைச்சோம். ராம பாட்டை தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறையா ரொம்ப அழுந்து போனது. நாளைக்கு முன்னாடி போச்சு ஆடுமே, அதனால எல்லாத்தையும் வேகமாக தாண்ட வேண்டியதாக இருக்கு. போகிற போது மறுநாளே கிளம்பி வந்தோம்னு நினைச்சுதான் போனார்கள். ஆனா அவருடைய பக்தியை பார்த்த உடனே உவாச கதிச்சல் மாசக்கணக்கா தங்கிட்டாலும் பகவானையே மறந்துட்டு. ஏன்னா ஒரே மாதிரி ராசிக்கப்பட்டு கடைச்சி பேச ஆரம்பிச்சுட்டோம் வச்சுப்போம், பௌரம்னே தோணாது. உவாச கதிச்சல் மாசக்கணக்கா தங்கியிருந்தாடா. அங்கே மாசக்கணக்கா தங்கியிருந்தாடா. நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டு ஹோம் பண்ணி கட்டி வரணும், வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருப்போம். அப்படியா இருந்தாடுவா. கிருஷ்ணலீலா கதாம் காயன்னே ரமயா மாச கோகுலம். கோபியில் அழிச்சு போவாளாம், ஒவ்வொரு சரத்துக்கு போவாள். காளியர் இடத்துல 3 இடத்துக்கு போவாள். காளியர் இடத்துல திருத்தத்தை 3 நாள் 4 நாள் உட்காந்து பேசுவாள். ராசிக்கு உள்ளவாள் எவ்வளோ நாள் வேணாலும் விஷயத்தை பேச முடியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா போய் கிருஷ்ணலீலா ஏதாவது இன்னொரு இடத்துல வரப்போது நடந்ததே அங்கே போவாளாம். அங்கே போய் அந்த இடத்துல 4 நாள் 8 நாள் அதை பற்றி பேசிட்டு இருப்பாளாம். ரமயா பதம் பண்ணோன்னு ரொம்ப அழகு. ரமயா மாச கோகுலம் அனுபவிச்சார் நல்ல கோகுலத்தை அப்படிங்கிறார் முன்னாள். ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வருதுங்கிறது வேற, அந்த புண்ணியக்ஷேத்திரத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வேற. 90% பேருக்கு அனுபவிக்க தெரியாது. சொல்லு போயிருந்தேன், பக்கத்தே ரூம் கொடுத்துருந்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு க்ஷேத்திரத்தை போறதுங்கிறது வேற, க்ஷேத்திரத்தை அனுபவிக்க தெரியணும். ரமயா மாசம்னா அனுபவிச்சான்னு அர்த்தம். ரமயா மாச கோகுலம் அதுக்காகதான் க்ஷேத்திரத்துக்கு போறோம். க்ஷேத்திரம் எதுக்கு போறோம், அந்த ஊர் விசிட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக போறோம். கோகுலம் தானே விசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போறோம், அனுபவிக்கிறதுக்கு போறோம். இவன் சொல்லலாம் வீரரை பத்தி பேசும்போது அவரும் க்ஷேத்திராடம் பண்ணியிருக்கான். க்ஷேத்திராடம் பண்ற போது அவர் சொன்னாள், எப்படி அனுபவிப்பேன் தெரியுமான் நாள் எத்தனிஷனாத் கிருஷ்ண மனுஸ்வரந்தி. நாமெல்லாம் துவாரகைக்கு போறோம் வச்சுப்போம், ஏதோ தரிசனம் பண்ணி கிளம்பி வந்துடுவோம் அவ்வளோ. ஆனா எப்படி தரிசனம் பண்ணோம்னால் எத்தனிஷனாதி கிருஷ்ணம் அனுஸ்வரந்தி. அங்க க்ஷேத்திரத்தில் 1 வாரம் இருந்தோம், பாகவதம் நடந்தது. அந்த 1 வாரம் அனுபவிக்கிற அதிசயம் இல்லை. வீட்டுக்கு வரவிட்டு ஒன்று மனசுல நினைவு இருக்கணும். அலமோதனம் அந்த க்ஷேத்திரம் எப்படியெல்லாம் அனுபவிச்சோம், எப்படியெல்லாம் தீபாராதனை நடந்தது, எப்படியெல்லாம் பக்தர்களெல்லாம் சங்கீர்த்தனம் பண்ணினாள், எப்படியெல்லாம் பிரசாதம் கொடுத்தாள் அப்படின்னு அனுபவிக்கணும். எந்த விஷயம் கிருஷ்ணன் தாரகை சில பேர் ஏதோ விரும்ப சோமாரி விஷயத்துக்காக நினைப்பாள். பிரத்யட்சமான சன்னதி துவாரகா க்ஷேத்திரம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். துவாரகையில் 3 தடவை நடந்தாக்கா சப்தாகம் 3 சப்தாகம் நடந்திருக்கு. ஒரு வருஷம் கேட்டுருக்கான்,
அதுல இருந்து அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியலையா? ஒரு கிருஷ்ண மனுஸ்வரந்தி துவாரகா கஷேத்திரம் பிரத்யட்சமா இருக்காது, எல்லா கஷேத்திரம் இருக்காங்க. துவாரகா எப்படி சொல்றேன், நாம ஈடுபடுறத பொறுத்து இருக்க பிரத்யட்சமா இருக்குது. சாயந்தரம் 4 உபன்யாசம் அனுகூலம் நடந்திருக்கு துவாரகை. அது எப்போதும் உள்ள அதாவது நாம என்ன பண்ணோம், அந்த 4 மணிக்கு முன்னாடி கோவிலில் போய் ஒரு தடவை பெருமாளை சேவிச்சுட்டும் 4 மணிக்கு பக்கத்துல எல்லாம் இடம், அதனால கதைக்கு வந்து கதையை ஆரம்பிப்போம். அந்த கோவிலுக்குள்ள போய் தெற்கு வாசல் வழியாக தான் உள்ளே போகணும். அதனால் பிரதட்சமாக போகணும். மேற்கு வழியாக வந்து வடக்கு வழியாக வந்து கிழக்க வந்து சன்னதிக்கு வருவோம். அப்படி மேற்கு வழியில் வர்றபோது இருந்தோம்னா, அப்பா இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னா எனக்கு அவசியமே இப்போ சொல்கிறேன். காலம்பரை சொல்லியிருந்தா ஏதாவது பௌக்கு கொடுத்துருக்கலாம் மேடம். பெருமாளுக்கு 1500 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய் பௌக்கு இருக்கு. ஏன்னா நம்ம சக்தி இருந்தது பௌக்கு கொடுத்துருக்கலாமே இப்போ சொல்கிறேடா அப்படி இன்னும் சொல்லணும்னு கொடுத்துருக்கோம். மேற்கு தாண்டி அப்படி வடக்க வந்து கிழக்க வழியை உள்ள வரேன். அவர் ஒரு வாரம் நடந்திருக்கே பாகதம். அர்ச்சகால் 2 உணர் ஓடி வந்தாங்க, வாங்க 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 உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன எதிர்பார்த்துட்டு கேட்டாள். இன்னைக்கு ஒருத்தர் போக்குக்கு ஏற்பாடு பண்ணாள். அவன் 2 பேர் பின்னாடி காரும் பத்திரா போயிடுதான். அவளால் வர முடியலை. யாரையாவது விஷயம் பண்ணணுமோ யாரையாவது விஷயம் பண்ணுமோ நாள் எங்களை யாரை வச்சு பண்ணுறது இல்லை, நீங்கள் கட்டாயம் வருவேன் நீங்கள் வாங்கவும் சொல்லி கிட்டத்தட்ட 70,000 ரூபா போக்கு. ஏதோ 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் 70,000 ரூபா போக்கு சனல மணி உட்காந்து வச்சு அது பொதுவாக நீங்கள் சங்கடம் பண்ணுங்க. அந்த சுவாமி பெருமாள் சொன்னார், நீ என்ன எனக்கு போக்கு கொடுக்குற, நான் தான் கொடுக்குறேன். அவன் தானே கொடுத்துருக்கா, நான் தான் கொடுக்குறோம் பெருமாளுக்கு. போகிற போது நான் 2 சொன்னேன். இதையும் சொன்னேன், இந்த சன்னதியில் ஏதாவது 10 வார்த்தை உபன்யாசம் பண்ணா தேவையான ஆசையா இருக்குடா. சன்னதிலே கோவிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க பௌத்தெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வர்றபோது புஷ்கர் ஜீனுக்கு வந்தால் கூட இருந்து எல்லாம் கைக்கணும். அவர் என்ன சொன்னார், அப்படி அவன் வடக்க இதுக்கு அழைச்சம் போயிட்டு தீட்சனை இந்த இடத்துல உட்காந்துனா அந்த நாளில் எல்லாரும் உபன்யாசம் பண்ணுவார். இப்போ ரெடியாக லௌகிகா போயிட்டதுனால நிறுத்தியாச்சு. நீங்கள் அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது உபன்யாசம் பண்ண போனேன். நாம் சொன்ன 2 காரியமும் 20 நிமிஷத்துக்குள்ள நடத்தி கொடுத்தான் துவாரகாதீசன். ஆச்சரியப்பட்டோம். இங்கே உட்காந்து 10 நிமிஷம் நீங்கள் உபன்யாசம் பண்ணுங்க. எவ்வளவு பிரத்யட்சம் கஷேத்திரங்கிறத அனுபவிச்சு பார்த்தா தெரியும். பத்ரிநாத்ல கோவில் அவெல்லாம் ஹிந்தி தான். பத்ரிநாத் பிராகாரத்தில் உட்காந்து நீங்க இருந்த இடம் தெரியாது. வருடாங்க எப்போதும் தரம் ஒரு ஹிந்திக்காரர் சொல்லிருக்காங்க. அன்னைக்கு அவர் நிறுத்திட்டும் என்ன சொல்ல சொல்லி அவர் பக்கத்தில் உட்காந்து தமிழ் தெரியாதவருக்கு பக்கத்தில் உட்காந்து சிரவணம் 1.5 மணி நேரம் சன்னதிலே உபன்யாசம் வந்தது. பத்ரிநாத்தில் பெருமாள் நினைச்சா நடக்கிறது. அதாவது கிருஷ்ணலீலா கதா எல்லா சன்னதியும் பிரத்யட்சமா இருக்கு. நாம் அனுபவிக்கிறத பொறுத்து இருக்கு. ஏதோ விக்கிரகம் அலங்காரம் பண்ணியிருக்கா சொல்ல போனா துவாரகாதீஸ்வரத்தை சொல்லிட்டே போனோம். சப்தாவது போது நடுப்புற ஒரு நாளைக்கு 5 நாளோ 6 நாளோ நாமளையா தயங்கண்டு அவர் ஏதாவது விஷயம் சொல்ல நீங்கள் கோவிச்சு பண்ணது எல்லாம் மாதிரி சொல்லணும் அப்படின்னு. இன்னைக்கு விடியாரம் 3 மணிக்கு அது கிருஷ்ணன் தவிர்த்துன்னு வந்து எனக்கு கழுத்தை பேச சொல்லி கொடுத்து இந்த சங்கிலி எனக்கு கொடுத்துருவோம், சங்கிலி எனக்கு கொடுத்துட்டு கேட்குறேன். கழுத்து சொல்லி இந்த சங்கிலி எடுத்து அது எனக்கு கொடுத்துருவோம் கேட்குறான். நீங்கள் கோவிச்சுக்கணும் வேகமாக இருக்கு பகவான் கேட்குறாங்க கொடுக்க தேடி கோவிச்சுக்கணும் வேகா கொடுக்கும் கேட்டு வாங்கிட்டாங்க. எனக்கு இந்த சங்கிலியை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். அவங்களோட பிரத்யட்சம் இத்தனை பெரிய வைதிகமான சன்னதியா சொல்ல முடியாது. பக்தி இருக்க மாட்டவனா வைதிகம் ஆச்சாரங்கள் ரொம்ப கிடையாது சன்னதியில். பக்தி ரொம்ப அடிமையாக ஆச்சரியப்பட்டோம். 2 செகண்டுக்குள்ள ஆச்சு. அப்படி ஒரு சன்னதி இந்தநாத் கிருஷ்ண மனுஸ்வரன். அன்னை தங்கி மாதக்கணக்காக தங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கிருஷ்ணன் கிட்ட வந்து தூதம் முடிச்சு கிருஷ்ணன் போறானோ எல்லாரும் கிருஷ்ணன்லாம் கொண்டு வச்சு
சரியா நிரப்பிட்டாலாம் வச்சு முடிகிற போது ஏவம் பக்தி சகல பவனின்னு ஆரம்பிச்சு இந்த பக்தியை கைலாசம் போனா பார்க்க முடியுமா, வைகுண்டம் போனா பார்க்க முடியுமா, இந்த மாதிரி பக்தியை எங்க போனா பார்க்க முடியுமோ கோபிகாபியோ நமஸ்து. கோபிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள். பகவான் நமஸ்காரம் பண்ணான்னு சொல்ற ஆச்சரியம். கோபிகளுக்கு நமஸ்காரம் பண்ணாரா? அந்த பக்தி அப்படி மறக்க முடியல அவரால். அந்த சரித்திரம் ராஜ்யத்தை பகவான் உத்திரசேனன் ஒப்படைச்சிட்டார். அதாவது கம்சனுடைய அப்பா கிட்ட ஒருத்தட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவர் போய் உட்கார்ந்து வந்து தர்ம சங்கடம். ஒருத்தட்ட ஒரு தானம் பண்ணிடுவோம், சத்தை கொடுத்துருவோம் வச்சுக்கோ. நல்ல புத்திமானது உடனே உண்மையா கொடுத்துட்டு நடந்து விடுவார். அது மாதிரி சுவாமி என்ன பண்ணாரு, இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு மேற்கு சமுத்திர கடையிலாம் பாரத தேசம் முழுக்க கொடுத்துருக்கான் சுவாமி. செங்கோல் செலுத்துறான், சக்கரவர்த்தியான செங்கோல் செலுத்துறான். பாரத தேசம் முழுக்க செங்கோல் படுத்துற பொறுப்பை கொடுத்துருக்கான். அதனால அது கூட நாம இருந்தா நம்ம கப்பம் வாங்குறதுக்கெல்லாம் தயங்குவா, யோசனை பண்ணுவா, தர்மப்படுத்தப்படாதே. அதனால தனியா மேற்கு சமுத்திர கரையில துவாரகைன்னு ஒரு பட்டணத்தை தீர்மானம் பண்ணிட்டு அங்க கொடிய வழியா மிக அகழ்வாராய்ச்சி பண்றோம்னா சொல்றாள், பெரிய பட்டம் கீழே மொழியினுடைய அடையாளம் நல்லா தெரிகிறது, கட்டுக்கோப்பா உள்ள பட்டம் அப்படி அமைச்சிருக்காள். அதனால ராஜாக்கள்லாம் நினைச்சு அமைச்சிருக்காள். இன்னைக்கும் தெரியுதுங்கிறாள் துவாரகையில். எல்லாரையும் அங்க குடியேற்றி தானும் அங்க குடியேறினாள். அப்படிங்கிற தெரியல. காலையவனன் சில பேர்லாம் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் ஜராசன் தான். அதனால எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வந்துருந்தான். சில பேருக்கு நல்லவாளை கண்டா பிடிக்காது, அவன் ஒன்றும் இடத்தை பட வேண்டாம், அவளை கண்டா பிடிக்காது, பிடிக்காது. அது மாதிரி சில பேருக்கு கூட அது மாதிரி உள்ளவன் ஜராசந்தன். இன்னொரு காரணமும் உண்டு. ஜராசந்தனுக்கு அஸ்தி பிராப்தின்னு 2 பெண்கள். அந்த 2 பெண்களையும் கம்சன் தான் விவாகம் பண்ணியிருந்தான். இல்லை சில பேர் உண்டு, கல்யாணம் பண்ணிப்பான், மாமனாரத்துக்கு அடிக்கடி வந்து போயிட்டுருப்பான், 14 கட்சியும் கல்யாணம் பண்ணிடுவான். கம்சன் மாதிரி உள்ளவாள் வச்சு போனேன். அதனால 2 ஸ்ரீயும் கொடுத்துருக்கிற போது அவன் வதப்படையில் உள்ள ஜராசந்தன கோபம் வந்தது. பல தடவை வந்து அவன் எதிர்க்க ஆரம்பித்தான். சாய் பார்த்தா தூரம் இருக்கிறவரை சண்டை தகராறு விவகாரம் பாகவதம் நான் சொல்றது. டெல்லி அதில் வேற டெல்லி வரையான்னு டெல்லியை தலைநகராக சென்ற எந்த ராஜாங்கமும் அமைதியா இல்லை. பாகவத ரெக்கார்டு சொன்னா டெல்லி தானே, ஏன் அதுக்கு எவ்வளவு தூரம்? டெல்லியை தலைநகராக சென்ற எந்த ராஜாங்கமும் அமைதியா இல்லை. சரித்திரத்தை படித்து பார்த்தேன்னா தெரியும். துலுக்கமிஷங்க சண்டை என்ற விவகாரங்கள் முழுக்க டெல்லியை வச்சா சண்டை. இன்னும் ரெக்கார்டோட சொல்லுமா, 1910 வரை இந்தியாவுடைய தலைநகரா கல்கத்தா தான் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க. 1910 வரை கல்கத்தா இந்தியாவோட தலைநகர். அப்ப எந்த தகராறு என்ன சண்டை ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து டெல்லிக்கு மாத்திரம் ஐயா ஆரம்பிச்சு தலைவை. டெல்லியில் அப்படி எல்லா விவகாரமோ இல்லோ கல்கத்தா ரொம்ப தெரியாது. 1910 தான் டெல்லி தலைநகர் ஆச்சு. இவளுக்காக சொல்லுவார் பண்ணிட்டு டெல்லிக்கு என்ன அந்த டெல்லி மண்ணோட விசேஷம் என்னவோ தெரியலை. எப்ப பார்த்தாலும் அமைதியிலே சண்டை தகராறு விவகாரங்கள். அந்த மண்ணுடைய அமைப்பு அப்படி என்னவோ யார் கண்டா சண்டை இருக்கிறதுல பெருமாள் மாட்டான். தேவையில்லாம சண்டை ஒன்று தவறாமல் தானா அந்த இடத்துல பெருமாள் மாட்டான். அதனால சுவாமி என்ன பண்ணால் சண்டை உள்ள பூமியை வேண்டாம் விலைக்கு தான் துவாரகை அமைச்சுண்டு அந்த இடத்துல அத்தனை பேரையும் குடியேற்றினான்னு சொல்லி துவாரகா பட்டத்தை சொல்லி அங்கிருந்தான் பகவான் ருக்மிணியை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி அற்றது விதானத்தால் ருக்மிணியை விவாகம் பண்ணினான்னு சொல்லி அந்த ருக்மிணி கல்யாணம் நாளைய தினம் கால வேளையிலே உபன்யாசத்தோட இங்கே நிறைவு பண்ணுது. நாளைக்கு 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். சங்கிரகாத்தியாயமே 1/2 மணி ஆகும். ரொம்ப பேர் அத்தியாயம் ரொம்ப குறைச்சலாக இருக்கே, அதனால எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பார். சங்கிரகாத்தியாயமே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி வரை ஆகும்.
அதனால 6:30 மணிக்கு 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பிச்சா 6:30 மணி வரை பாராயணம் நடக்கும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு லௌகிகம் இருக்கேன், தீபம் தீபாராதனை சன்மானம் இத்தியாதிகள்லாம் இருக்கு இல்லையா. 7 மணி வரை முடிவா இருக்கும். அது 7:30 ஆரம்பிச்சு 6 மணி கையாளர்கள் ஒரே தொடர்ந்து சொல்ல முடியாது. 7:30 ஆரம்பிச்சு 9 மணி வரை இங்கே ருக்மிணி கல்யாணம் உபன்யாசம் நடக்கும். 9 மணி சொல்லி ஒரு சாஸ்திரம் பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிறதுலாம் யார் முடியுமோ பண்ணிக்கலாம். நாளைய காரியக்கிரமம் இதான். 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம், 6:30 மணி வரை பாராயணம் நடக்கும். மேற்கொண்டு லௌகிகளுக்காக ஒரு 1/2 மணி விட்டு கொடுத்து 7 மணி வரை ஆகும். அதுக்கப்புறம் இங்கே உபன்யாசங்கள் ஆரம்பித்து 7 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பித்து 9 மணி வரை ருக்மிணி கல்யாண பிரவச்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் கலசத்தை யதாஸ்தானம் பண்ணி எல்லாம் யாரோடாலும் அபிஷேகம் பண்ணிக்கலாம். எங்கள் சப்தாகத்தில் எல்லாரும் பொது சங்கல்பம் பண்ணுவா, பணம் கொடுத்தவா, அவளுக்கு சார் அப்படிலாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் எல்லாமே முடிச்சலுவா பண்ணுவார். அப்படி இருந்தாலும் எல்லாரையும் அனுமதிக்கிறவா. இந்த இடத்துல பாகவதம் தானே, சர்வே எஜமானாக சர்வே ருச்சிதா, எல்லாருமே எஜமானான்னு பாகவதத்தில். அதனால அபிஷேகம் பண்ணிக்கணும் நினைக்கிறோம். எல்லாருமே அபிஷேகம் பண்ணிக்கலாம். 9 மணி 9 மணிக்குள்ள எல்லாம் முடியும். 10லேருந்து 10 மணிக்குள்ள சாப்பிட உட்கார மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாளைய தினம் ருக்மிணி கல்யாணம் கால வேளையில உபன்யாசம். அப்போ விவரமாக சொல்றோம். ருக்மிணி அவலம்பிச்சு மீதி 8 பட்டமகிழ் விவாகம் நான் சேர்த்து ஜாம்பவதி விவாகத்தை ஆரம்பிச்சு சத்ராஜித்துடைய சரித்திரம் நான் சொல்லி, சத்ராஜித்துடைய பொண்ணு சத்யபாமா, அவன் தான் அழைத்து போவான் சுவாமி. ருக்மிணி வெளியில் அழைச்சு போக மாட்டான். வெளியில் போகிறபோது சத்யபாமா தேரோட்டில் வருவாள், அவளை தான் அழைச்சு போவார் சுவாமி. ருக்மிணி அடக்கமுள்ள வழியாக வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாள். சாத்திகமான குணம் இல்லை. அவன் தனக்கு ஒரு நாளைக்கு 8 பாரம், 8 பாரம் வெயிட்டுன்னு அர்த்தம் இல்லை, விஷம் அது கிலோ எல்லாம் வந்து பாரம் முழுது முடிய ஒரு கணக்கு அந்த நாளில். அது மாதிரி 8 பாரம் தங்கம் அன்னன்னைக்கு கொடுக்கும் ஒரு மணி. சூரியன் ஆராதிச்சு அந்த மணியை வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால 8 பாரம் தங்கம்னா பெரிய கோட்டீஸ்வரிகள். அது மாதிரி உள்ளவள் வெளியில சஞ்சாரம் பண்றதுல ருச்சி உள்ளவளா இருப்பாளா இருக்கும். அதனாலேயும் ஒரு வெளியில போறவங்கலாம் சத்யபாமம் தான் தேரோட சொல்லணும் சார். 2 பேர் தான் ரொம்ப முக்கியமா. ருக்மிணி சத்யபாமா சமேத அப்படின்னு சொல்றவங்க 8 பட்டம் இருந்தாலும் எப்போதுமே அப்படிதானே. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றவா ஒருத்தர் இருக்கணும், வெளியில உள்ளதெல்லாம் நிர்வாகம் பண்றவா இன்னொருத்தர் இருக்கணும். ரெண்டுமே 2 பேரும் பண்ணிருக்க முடியாது. பண்ணிருந்தா விஷயம் குழந்தை போயிடும். வீட்டுக்குள்ள விஷயங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது. வீட்டுக்கு வெளியே எப்போ கிளம்புறது, என்ன எந்த குதிரை கொட்டிக்கிறது, யாரோட கிளம்புறது எல்லாம் தீர்மானம் பண்ணி உன்னோடது அப்படிதான் விஷயம் தான் அனுஷ்டானம். அதான் சத்யபாமியம் தேரோட சொன்னோம். சத்யபாமியை தேரோட சொன்னான். ருக்மிணி ரொம்ப அடக்கமானவள். தேரோடுறது அம்மா அவனோட தெரியாது. அதனால ருக்மிணி சத்யபாமா சமயத்தில் அந்த 2 பேரும் பகவானுடைய காரியத்தில் பங்கேற்றுக்கிற வளரணும். அதனால அந்த 2 பேரை குறிப்பிட்டு பகவானை தொடரும். விஜய திருமணத்தில் இருந்தாலும் 8 பட்டமொழிகள் விவாகம் பண்ணி 4 சரித்திரங்கள் நான் சொல்லி ரணகாசுரன் ஒரு அசுரன் அவன் நடத்தி வச்சிருந்தான். 16,028 ஸ்திரீகளை அவனை வதம் பண்ணி அவ்வளவு பேரையும் பகவான் விவாகம் பண்ணிட்டான். அது சத்துனாலும் போய் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. சத்ராஜித்துன்னு ஒரு ராஜா, அயோத்தி சுவாமிக்கு என்னதான் இருந்தாலும் அயோத்தியில் ஒரு ஈடுபாடு உண்டு இல்லையா. அதனால அயோத்தி ஆரம்பம் அந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாள். ரொம்ப வேண்டுவா. நானே ஒரு வைத்தியக்காரங்க பண்றோம். இந்த ஊர்ல நிறையா வித்வான்கள்லாம் இருக்கா, வீதிக்காரர் இருக்கா, கூப்பிடும். ஆனால் ஷெங்காடு பண்றது 4 பேரை கூப்பிடணும். தோணுதாயா தோணும், அதானே இயற்கையான குணம். ஷெங்காடு பண்றது 4 பேரையாவது கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி முன்ஜென்மாவில் சீதையோட தொடர்பு வச்சிருந்தது அயோத்தியில இருந்திருக்கானே. அதனால அயோத்தியில ஒரு தனி ஈடுபாடு உண்டு சுவாமிக்கு. அவங்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தாள்,
சத்யான்னு பேர் விளக்கு. சத்யபாமாங்கிறது வேற, சத்யாங்கிறது வேற. இந்த பேர் கொள்ளப்படாதுங்கிறதா சில பேர் சத்யாங்கிற பொண்ண நாகரஜிதி, நகரஜித்துன்னு அப்பாவுக்கு பேர், நாகரஜிதிங்கிற பேரால குறிப்பிடுவார். அவர் இயற்கையான பேரு சத்யா. சத்யபாமான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவனால் மறுபடி காமன் நாசாவி ஒரு அபாதம் போகிறதுக்கு அபாதம் வந்துட்டு அதுக்காக அவன் மட்டும் போய் நேரடியாக கேட்டால் ஒரு பொண்ணை நான் விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் சொன்னால் உனக்கு கொடுக்கறதுல என்ன சந்தேகம், ஆனால் ஒரே ஒரு தடங்கள் இருக்கு. இல்லை இது ராஜாக்களுடைய தந்திரத்தில் இது ஒன்று. ரொம்ப அழகாக பெண்கள் இருந்தாலும் வச்சுக்கோ, எல்லா ராஜாக்களும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிக்கி திருடுவாங்க. ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் கொடுக்கல சண்டைக்கு வந்துடுவான். அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணாலும் ஒரு யுக்தி, ஏதாவது பணையம் வச்சிருவான். இந்த பணத்தில் யார் ஜெயிக்கிறாளோ பொண்ணு எடுத்துக்கோ. தன்னை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ராஜாக்கள் கையாளுற ஒரு யுக்தி இது. அதனால வித்யாசாஸ்திரம் இப்படி இருந்தது. அதெல்லாம் வித்வான் நல்ல வித்வான்கள் வரணும். அவளோட கூப்பிடணுங்கிற போது இப்போ காமக்கொடி மற்ற சௌத சாஸ்திரம் பண்றாரு. 2-3 தர்மசாஸ்திர சந்தேகம் நிரடலாம் இருக்கும். இந்த தர்மசாஸ்திர சந்தேகத்துக்காக இந்த சதசு கூட்டப்படுறது. இதெல்லாம் பதில் சொல்லக்கூடியவாழ்லாம் வாங்கும். பார்த்தாலே சொல்லி வேண்டாம் போடுவார். பதில் சொல்லக்கூடியவாழ்லாம் இதெல்லாம் நல்ல வித்தான்களை மட்டும் கூப்பிடுங்கிற போது ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தர் கூப்பிடலாம் பெருசாக சண்டைக்கு வருவாங்க. இது மாதிரி வடிகட்டுட்டார். இதெல்லாம் யுக்தி, இதெல்லாம் ஒரு யுக்திவாதம். நீங்கள் காஞ்சி கபடி மட்டும் ஆயுதாக்னி சேதம் நடத்துகிறாங்க. ஆயுதாக்னி சேதத்தில் எல்லாம் தூக்கணும். நான் பேசுகிறேன், நீ பேசுகிறேன், அப்படின்னு ஆட்டத்தில் எப்படி பண்ணுறது? 3 பேர் 4 பேர் கற்றுட்டு இருக்கோம். எல்லாரும் வித்தாலும் 5-6 கேள்வி கேட்டுருவார். இந்த கேள்வி வச்சு பேசணும் எல்லாரும். இதை தவிர மீறி எந்த கேள்வியும் வரக்கூடாது, இதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி ராஜாக்கள் ஏதாவது ஒரு பணத்தை வச்சுருவார். இதில் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு என் பண்ணும், தவறாக இருக்காது இருக்கும். அது மாதிரி அவர் சொன்னாங்க, என்கிட்ட 7 காளை மாடுகள் இருக்கு. அந்த 7 காளை மாடி யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். பல ராஜாக்கள் ஒரு காளை மாடை கூட அடக்க முடியலை. அந்த மாடி இவாள அடைக்கிட்டு போயிடுச்சு, கொம்பார தூக்கிட்டு போயிடுச்சு. பார்க்குறோம் மாடுபிடியில ரொம்ப பயங்கரமாக மாடு ரொம்ப பயங்கரமான சக்தி உள்ளது. அதனால நான் படையை வச்சுட்டேன். நீ முன்னாடி கேட்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த படையை சொல்ல மாட்டேன். படையை வைக்க விட்டு மாற்ற முடியாது. அதனால அந்த 8 மாடி யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் என்னுடைய பொண்ணும் சொல்லுவேன். இது தர்மசங்கரமா இருக்கேன், எனக்கு கவலையே படாதே, இன்னைக்கு தேதி சொல்லு அவன். அதே மாதிரி தேதி தீர்மானம் பண்ணி ரங்கத்தில் இறங்கினான் சுவாமி. ஒவ்வொரு மாடாலும் அவுத்து விடுவான். அதுதான் பண்ண வழக்கம். அதில் ஒரு மாடை அவுத்து விடுவாள், அதை அடக்கணும். அதை அடக்கியாச்சுன்னா அப்புறம் அடுத்த மாடு தான் வழக்கம். பகவான் என்ன பண்ணாலும் 7 மாடையும் ஒரே காலத்தில் அவுத்து விடுறான். சாத்தியமா இது நான் ரங்கரஜித்து, நான் தான் அடக்கிறேன், நீயே கவலைப்படுறேன். நான் 7 மாடு ஷீரண்டு வந்தது கிருஷ்ணர் நோக்கி. எப்படி ஜெயிக்க போறாலும் அவன் பார்த்துட்டு இருக்காள். அந்த பொண்ணு எப்படி ஜெயிக்க போறாலும் பார்த்துட்டு இருக்கிற போது பகவான் ஒரே சமயத்துல 7 கிருஷ்ணனா மாறி ஒரே சமயத்துல 7 மாட்டையும் அடைக்கிறான். 7 கிருஷ்ணா மாறினான். பகவான் எல்லாம் எதுக்காக சொல்றாள்? பகவான் கிட்ட நாம எதையும் சொல்லவே வேண்டாம். நம்ம மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அந்த எண்ணத்துக்கு சொல்லாமலே பதில் சொல்லுவாங்க. நாகரஜின்னு சொல்லுவாள் சத்யாவுக்கு. அவளுக்கு என்ன தோணுது? பகவான் கோபாலனை கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொல்லுவானா? அந்த சௌந்தரியம் பார்த்தா அவனா விவாகம் பண்ணிக்கணும்னு மனசு பறக்கிறது அவளுக்கு. ஆனா என்ன நினைச்சாள்? பகவானுக்கு ஏகப்பட்ட பத்திரி ஆச்சு, நம்ம தான் பிரிமா இருப்பான்னு என்ன தீர்மானம். வேற யாருக்கையா பிரிமா இருந்ததுன்னா நம்மளோட வேலைக்கு வச்சிருந்தானா? அப்படி ஒரு மனசுல சந்தேகம் வந்து அவளுக்கு. நேர கேட்டிருந்தா நேரம் பதில் சொல்லிருப்பான். மனசுல சந்தேகம் வந்து சுவாமிக்கு அவன் தானே மனசுல இருக்கான்.
அதனால என்ன பண்ணா, அவருக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரே சமயத்துல 7 கிருஷ்ணா மாறினான். என்ன தெரியுமோ, எவ்வளவு பேர் விவாகம் பண்ணாலும் அவ்வளவு பேரா நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு காட்டுறதுக்காகவே அத்தனை கிருஷ்ணா மாறி சொன்ன காலத்துல அத்தனை பேரையும் அடக்கி சத்யாவை விவாகம் பண்ணாள் சரித்திரம் சொல்லி யமுனா நதி தபஸ் பண்ணி பகவான் அடைந்தாள். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துக்கு அடைகிறாள். யமுனா நதி 8-10 மனிதர்களுக்குள்ள யமுனா நதி ஒரு பத்தினி அப்படிலாம் சொல்லி 8-10 மனிதர்கள் சொல்லிட்டு நரகாசுரன் வதம் பண்ணி 16,108 பத்தினிகள் அடைந்தார் அப்படிங்கிற சரித்திரம் சொல்லி அந்த 16,108 பத்தினிகள் 10 குழந்தைகள் அடைந்தான். அவன் மூலமாய் 100 பேரன்களை அடைந்தாள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகள் அடைத்தான். ஏன்னா சாஸ்திரத்துல 10 பிள்ளை அடையணும் சொல்லியிருக்கு. 10 கிராமங்கள நாடு விட்டாந்து பார்த்தேன்னா தெரியும். 13 குழந்தைகள் 15 குழந்தைகள் இருந்தவாடும் தெரியும் எனக்கு. அது எப்ப அனுபவி பார்த்துருவோம், அதான் ஆச்சரியம். 15 குழந்தைகளுக்கும் சில பேருக்கு எப்ப அனுபவி பார்த்துருவோம். அப்பா காலமாகி தன் ஸ்நானத்தை கிளம்புறாளே 15 பேரும் பிராச்சீனா வீதி போட்டு சொப்படுத்துட்டு போவான். அதை வேடிக்கை பார்க்கத்தாவே இருப்பாள். 15 பேரும் 15 பேரும் தர்ப்பணம் பண்ணுவேன் குடி தர்ப்பணம். அதை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே 15 பேர் வரிசையா போற போது பாப்பாடு திரும்பி வர போது பாப்பா ரசிப்பாள். நிறைய குழந்தைகள் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் போனதுனால்தான் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வரதுக்குன்னு ஒரு இடம். நீ எங்கே வேணும், நீ கூட ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருந்தோம். நீ எங்கே வேணா போ, இப்போ என்னோட தான் இருக்க வேண்டாம், உனக்கு இஷ்டப்படுதா எதுவும் போயிட்டோ தெரியும் எல்லாம் தாண்டி வேணும். அப்பாவே சொல்கிறாள், நாங்களாம் 40 வருஷம் பாடுபட்டாச்சு போகிறோம், உனக்கு இஷ்டம் இல்லையே நீ கிளம்பிக்கியா போ. அதாவது அந்த பையனுக்கு டிவி பார்க்கப்படாதுன்னு உத்தரவு போட்டுருக்கான் ஸ்கூலில். அதை சொல்ல போது இந்த மாதிரி அதெல்லாம் இங்கே வந்து நான் டிவி பார்க்கத்தான் பார்ப்பேன், நீ அப்படின்னா டிவி பார்க்கக்கூடாது தனியாக போய்க்கும். எனக்கு ஒன்றும் ஒன்றையே தேவையில்லை. ஒன்று ஆள் வச்சுருக்கேன், இல்லாத 10,000 சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்கேன். அதனால ஒரு விஷயம் நீ கிளம்பிக்கோ. அப்பா பிள்ளைய சொல்கிறான், நான் தான் யாருமே எனக்கு டிவி வேணும் சொல்றது மாதிரி மாதாபிதா கிடைச்சால அவர் நல்ல தார்மிகர், நல்ல ஆசிரியர். என்னவோ காலகத்தி இப்படிக்கோ போயிருக்கேன். அப்படிதான் இருப்பேன். என்ன போயிட்டு வரேன், டிவி போட்டுதான் இருப்பேன். எதாவது கிளம்பி போய்க்கும். பதினாறாயிரத்தி குழந்தைகள் எல்லாம் அடைஞ்சு பகவானுடைய குடும்பமே ஒரேடியா பெருகி போய் பகவான் சந்தான கோபாலனாய் பிரகாசித்தார். தீர்த்தம் சொல்லி பகவானுடைய காரியம் எல்லாமே சொல்லாம சொல்றோம். சிலதை நேரடியா சொல்லப்படாது, சொல்லக்கூடாது. அவளா நம்ம ஒரு காரியம் பண்ணோம், அவளா புரிஞ்சுக்கணும். சில தர்மங்கள் அப்படிதான். ஆனால் சுவாமி நம்மளால் அவளுக்கு புரியும்படியா பண்றதுக்காக ஒரு காரியம் பண்ணினா நேரடியா சொல்லாம பகவானுக்கு என்ன தோணுது, நம்ம குடும்பத்துக்குள்ள தர்மராஜன் நுழைய முடியாது, பகவானுடைய குடும்பத்துக்குள்ள தர்மராஜன் நுழைய முடியாது. அதனால நம்ம குடும்பம் சுருங்கணும்னா மகான்கள் அபச்சாரம் பண்ணிதான் குடும்பம் சுருங்கும். அதனால மகான்களுடைய பக்தியை பற்றி அவளுக்கு புரிய முடியா பண்ணணும். மகானுடைய அபச்சாரம் பண்ணக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கக்கூடா. நேரடியாக அப்படி சொல்ல முடியும். அவளுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது பழகி கொடுக்கணும்னு ஒரு நாடகம் நடத்தணும் தீர்மானம் பண்ணி சுவாமி தனியாக ஒரு இடத்துக்கு ராஜாக்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒன்று போவார். இந்திரா காந்தி அப்படிதான் இமாலயத்தில் ரெஸ்ட் எடுத்துனா தீரேந்திர பிரசாதி கிடந்தான். அப்புறம் அவன் கிடைக்க டிவியில் 24 மணி நேரம் வந்தான். இப்ப எங்க இருக்காரு தெரியல, தீரேந்திர பிரசாதி எங்க இருக்காரு தெரியல. என்னங்கிற அரசியல்வாதி அங்கே போய் விவாதத்தில் போய் அவன் வந்து இப்படி சொல்றான். அவனுக்கு தெரியும் ஏனாடி எப்படி வருஷம் பிடிக்கிறது, தாடி நடக்கலையாகும், மீச நடக்கலையாகும், யோசிச்சு எப்பேற்பட்டவராகும். தாடி நிறைக்கணும் சுவாமி,
அந்தந்த வயசு வந்தா அந்த அடையாளம் இருக்கணும். நம்மளோட பல பைத்தியங்கள் 7 வயசுல பைத்தியக்காரன் வரல. அந்தந்த வயசுல நாம எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அதான் பெருமை. பழைய கண்டா கரிய பூசிட்டு போட்டோ கொடுத்துட்டு வேஷம் போடுவாங்க. நீ வேஷம் போடுவோம் நல்லாவே தெரிகிறது. சர்மாஜின்னு அவரை பற்றி பேச ஆரம்பிச்சா நிறைய படம் பாவம். அவங்க டெல்லியில் சம்ஸ்கிருத்தில் எல்லாம் ஞானம் பண்ணுவேன். அதாவது நான் வந்து எல்லாம் இவளுக்கு ரொம்ப வேண்டுவேன். அதாவது நான் வந்து எல்லாம் வந்து 1/2 மணி 1 மணி பேசிட்டு தென்னிந்தியக்காரன் சம்ஸ்கிருதம் உச்சரிக்கிற மாதிரி இவளுக்கு உச்சரிக்க தெரியலை அப்படின்னு வருத்தப்படுவேன். இவர் பாகவத சப்தாவதுக்கு வரான்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்து தீட்சை சம்பாவனை பண்ணி அப்படின்னு கொடுத்து அனுப்பேன். என்கிட்ட பாகவதம் கேட்கறது தனி ஈடுபாடு உள்ளவர். சம்ஸ்கிருதம் அபார ஞானம் உள்ளது. அவரை அதெல்லாம் உட்காந்து பேசிருக்கிற போது உங்களுடைய வயசு என்னன்னு கேட்டான். வயசு நேரடியாக சொல்லக்கூடாது, பிறந்த வருஷத்தை சொன்னேன். அபி கிருஷ்ணா சுந்தி கேஷா, இவ்வளவு வயசு எடுத்தீங்களா கருப்பாவே இருக்க தலைமை. அபி கிருஷ்ணா சுந்தி கேஷா, இது கருப்பாவே இருக்க உங்க தலைமை. ஏதோ எனக்கே 52 நாளில் பண்ண முடியும். ஆசீர்வாடாரு 70 வயசு. அப்ப 70 வயசு 10 வருஷம் முன்னாடி 70 வயசு ஆசீர்வாட்டார். பாவார எல்லாரும் போட்டு படாத பாடுபடுத்தி அவரை பைத்தியம் பிடிக்க முடியாது படிச்சு பிராமணனுக்கு பிராமணன் தான் இது. மீது யாருமே இல்லை. மகாவித்வான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அது அசீய பாருங்கோ. படிச்சவா எல்லாரும் நான் சர்மாஜிட்ட படித்தேன் படித்தேன்னே சொல்லிட்டு இருந்தான். சொன்னாலே காலேஜில் நிர்வாகக்காரர்களுக்கு பிடிக்கல. நம்ம காலேஜ் சொல்லாமல் ஏதோ சர்மாவிட்ட படித்தேன் சொல்றாலே அதை எப்படியாவது கடிச்சிடும் தீர்மானம் பண்ணி ஒண்ணுமே தெரியாத மூடனே அவருக்கு வேலை பண்ண உட்காந்து வச்சான். அவர் சொல்றபடி இவர் நடக்கணும்னு அவன் நிர்வாகக்காரன் படித்து வைக்கிறது சரியா படாத பாடு படுத்தி இவரை பயிற்சியும் பிடிச்சிருந்தவருக்கு. எத்தனையோ சம்ஸ்கிருதம் இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரா லோகம் தான் இருக்கும்னா அமைதியாக இருக்கலாம். இன்னும் அந்த வழியில பிடிச்சிக்க தெரியல அவருக்கு. பயிற்சியும் பிடிச்சிருந்தவர் சில பிராமணனுக்கு பிராமணன் தான் எதிரி. அதோட தீர்மானம் சொல்லலாம். எல்லாம் மகாவித்தான். பாகவதம் சம்ஸ்கிருதம் நிறைய விஷயங்கள்லாம் அதே மாதிரி அவர் பயிற்சி பிடிக்கும். அங்கே இல்லையே நினைக்கிறவர் போயிட்டார். இல்லை விசேஷம் படித்து வச்சு அவர் போயிட்டார். யார் யார் எந்தெந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதுதான் அழகே தவிர எப்படி வேஷம் போடுறது ஏமாத்துறதுன்னு வந்தா எதையுமே நல்லா இல்லை. தலைவருத்து வெள்ளையா இருந்தா எனக்கு தப்பா? அதுதான் அப்படிதான் இருக்கணும். அப்படி கிருஷ்ணா சுத்தி கேஷாக அப்படியே நாளைக்கு அப்படியே இருக்கு. சொல்லி தாரகாமண்டல சொல்லி நாத்திர தீபாக பண்ணிட்டு, அதாவது ஒரே சமயத்துல 7 கிருஷ்ணனா மாறி ஒரே சமயத்துல 7 காணி அடைக்கிறான். எதனால சொல்லாம சொல்லணும். நான் எவ்வளவு பேர் விவாகம் பண்ணாலும் அவ்வளவு பேரா இருக்க முடியும் அப்படின்னு காட்டணுமே. அவன் நேரடியா கேட்கலன்னா அவங்க நேரடியா போய் சொல்லக்கூடாது. நேரடியாக தான் பதில் சொல்லணும். நான் எவ்வளவு பேர் விவாகம் பண்ணாலும் அவ்வளவு பேரா நான் இருக்க முடியும். பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி எப்படி எழுது அதை புரிய முடியாவே பண்ணினாங்க. விவாகம் பண்ணினாள் 4 தேதி விவாகம் 2 எனக்கு மற்றவங்க சொல்லி திருத்தவெல்லாம் சொல்லி முடிச்சு பகவானுடைய குடும்பமே ஒரே பாரம் மாதிரி அழைத்து பூபாரத்தில் குழந்தை நம்ம குடும்பம் சுருங்கிறதானா மகான்களுடைய சாபத்தால் தான் சுருங்கம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி மகான்கிட்ட ஜாக்கிரதையா நடந்தங்கோ அப்படின்னு சொல்லணுமே. சொல்லாம சொல்லணுமே. அதற்காக என்ன பண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ராஜாக்கள் எங்கேயாவது
முதல் நாள் போவாள். அது மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு ஏதோ இடத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது போறான் சுவாமி. ரெஸ்ட் எடுத்துக்கலாம் 1/2 மணி இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துப்பாள். அப்படி இருக்கிறபோது குழந்தைகள் என்ன போகத்தில் இருக்கிற குழந்தைகள் தானே எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. ஒரு கடத்துக்குள்ள கிருக்கலாசம் ஓணான், ஒரு கடத்துக்குள்ள ஓணான் தலைகீழா கிடக்கு. கடன் நிரம்பி இருக்கு. இவளுக்கு ஆச்சரியமா இருந்து கடலை நினைச்சுன்னு ஒரு ஓணான் இருக்கே எப்படி இருக்கு தூக்கி பார்க்கணும்னு வாழை பிடிச்சு எல்லாரும் தூக்கி என்னவோ பண்ணி பார்த்தாலும் அசைக்க முடியல. கிருஷ்ணன்கிட்ட போய் சொன்னாள், ஒரு ஓணான் இருக்கு கடத்துல, நாங்க எவ்வளோ முயற்சி பண்ணோம் கிடைக்க தூக்க முடியல. சுவாமி அங்கேயிருந்து வந்தான். வந்து இடதையால வாழை பிடிச்சி தூக்கிறான். உடனே அவன் அங்கேயான அந்த சரீர பந்தம் பகவானை கைப்பட்டு இருந்தான். சரீர பந்தம் விட்டு வைகுண்ட ரூபத்தோடு சதுர்புஜம் சம்சாத்தியாயுதம் பகவானை கைப்பற்றுறதுனா அடுத்து அப்படிதான் ஆகும். அந்த உருவத்தோடு வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணினான். சுவாமி கேட்டால், நீ யாரு, என்னை எதுக்கா கிருதலாசம் அதுக்குள்ள கடந்தேன் சொல்லுன்னு நாள். அவன் சொன்னால், உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாததை என்கிட்ட கேட்கிறேன், ஆனா மீதி பேர்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நீங்க கேட்கிறேன், அதனால முழுமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஹமிக்ஷாகுதனயா நிருகோ நாம நரேந்திரோஹம் இக்ஷாகுதனய பிரபோ தானிஷ்யாக்கியாயமானேஷு யதிதே கர்ணமஸ்ருஷம். என் பேரு நரகன் பேரு. நான் நரேந்திரன் சக்கரவர்த்தியா இருந்தேன். எந்த குடும்பத்தை பிறந்தேன்? சூரிய வம்சத்தை பிறந்தேன். நிருகோ நாம நரேந்திரோஹம். நான் வந்து சக்கரவர்த்தியா பிரகாசிச்சேன். இக்ஷாகு தனய பிரபு. இக்ஷாகுடைய பிள்ளைதான். இக்ஷாகு 7 பிள்ளைகள் ஒரு உத்தரவன். இக்ஷாகு தனய பிரபோ. நான் பரமக்கியாதியோட பிரகாசித்தேன். எப்படி இருந்தேன் தெரியுமா? தானி சாக்கியாயமானேஷு எதிதே கர்ணமஸ்திருஷம். மகா மனுஷியடா தானம் பண்றவாள் இருக்காளே, சம்பாதிக்கிறது தானத்துக்காகத்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட தானம் பண்ணக்கூடிய மகான்கள் இருக்காளே, எவ்வளவு இருந்தாலும் தானம் பண்ணிடு. அந்த மாதிரி உள்ளவாளுடைய பேரெல்லாம் வருஷப்படுத்தி சொல்ற போது என் பேரும் உங்க காதில் வந்துடும். எதிலே கர்ணவஸ்து. எனக்கும் ஒரு விரல் உண்டு. அப்படி தானம் பண்ணினவன். எப்படி தானம் பண்ணி தெரியுமா? தினப்படி சங்கம காலம் சொல்லுவாங்க. தானத்துக்கு ரொம்ப உயர்வு. கால வேளையில 8:20 ஆரம்பிச்சு 10:40 வரை சங்கம காலம். அதுதான் தானத்துக்கு ரொம்ப உயர்ந்த காலமாக சொல்லப்பட்டது. ஒரு 2 மணி 20 நிமிஷம். அந்த காலம் முழுக்க இது போடுவான், நதி தீரத்தை போடுவான். தானிஷாக்கியாயமானேஷு எதிலே கர்ணமஸ்மிருஷம். அயோத்தியில இருக்கே புண்ணிய நதி, அதனுடைய கரையில் போய் தானம் பண்ணிட்டே இருப்பான். அந்த 2 மணி நேரம் அப்படிதான் தானம் பண்ணியிருக்கேன். எக்கச்சமா வருஷக்கணக்காக பண்ணியிருக்கேன். தானம் பண்ணியிருக்கேன்னா எப்படி தெரியுமா? பயஸ்வரி சருணி ஷீர வந்து ஏதோ கடந்த மாடியும் இல்லாமல் நல்ல கறவையை கறக்கக்கூடிய மாடாயும், யுவனத்தில் உள்ள மாடாயும், கழக மாடா இல்லாமல் யுவனத்தில் உள்ள மாடாயும், ஆரோக்கியமாயும் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய மாடாயும் பார்த்து அந்த காலம் முழுக்க மந்திரம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பேன். அதனால என்ன தெரியுமா? யம தர்மராஜனால உள்ள நுழைய முடியல. அப்படி தர்மம் கவச்சம் மாதிரி காப்பாத்தி நின்றது. யம தர்மராஜனால உள்ள நுழைய முடியலை. நடத்திற்கு சொல்றாள் கனி நடலை பிடிக்கிறதா வாசி வந்து வெளியில காத்துட்டு இருக்கானா தொகுதுக்காரன். தொகுதுக்கு உள்ள நுழைய முடியலையா? அப்படி தர்மம் தடுத்துருக்கான். தர்மம் அப்படி பண்ணினா எந்த எதையும் உள்ள நுழைய முடியாது. அதுதான் அந்த அழகே சொல்றான் சரித்திரத்தை.
எந்த ஒரு அது மாதிரி தர்மராஜனால கொண்டு போக முடியல. அவனை வெளியில காத்துருக்கான். டவுன் நிலையில வந்து எப்படா இடைவெளி கிடைக்காதா இடைவெளி. அதானே ராஜாங்க சர்வெண்டோடைய குணமே அதானே. ஒருத்தர் ஏதாவது மாற்ற வைக்கணுமோ ஏதாவது இடைவெளி கிடைக்காது கேட்டுட்டே இருப்பான். வாழ்க்கை கூட அது மாதிரி பார்த்துட்டு தானம் பண்ணி போறபோது தினம் லட்சக்கணக்கான மாடுதான் தானம் பண்றான். அதனால ஒரு நாளுக்கு என்னாச்சு, ஏதோ ஒரு மாடு ஒரு பெரிய பிராமணனுக்கு தானம் பண்ண போதும் அரண்மனையில் உள்ள மாடு அரண்மனையில் தீனியும் வசதியும் எல்லாம் எப்படி இருக்கும். அந்த மாடு அந்த பிராமணனுடைய குடிசை விட்டு போறோம்னு அதனால அதை ஏற்றுக்க முடியலை. அதனால கயத்தறுத்து அரண்மனைக்கு வந்துருச்சு. மாடுகளுக்கு அது தன்னிடத்து வரதை கொடுக்கணும். மறுநாளைக்கு தானம் பண்ற போது இது முதல் நாள் தானம் பண்ண மாடுன்னு அது தெரியலை. ஏன் தெரியுமோ, ஏதோ ஒரு மாடு 2 மாடு தானம் பண்ணினாலும் நடுவத்தில் வெள்ளை இருக்கும், கொம்பு இப்படி வளர்ந்துடும். ஏன் நினைச்சுக்கலாம் 10,000கணக்கான தானம் பண்ணி கோதானம் பண்ணி இருக்கிற போது இந்த பசுமாடு எப்படி நினைச்சுக்க முடியும்? ஏதோ புதுசா தானத்துக்காக வந்திருக்காங்க நினைச்சுட்டு தானம் பண்ணின சொத்தை மறுபடியும் இன்னொரு பிராமணருக்கு தானம் பண்ணிட்டான். அஜ்ஞாதங்கிறது பிரம்மஸ்வாபகரணம் பேரு. தெரியாம பண்ணிய தப்புதான். ஆனா பிராமணுடைய சொத்தை திருட்டான். பிராமண சொத்தை கைக்கு வந்திருக்கேன். அஜ்ஞாதங்கிறத தெரியாத பண்ணதா இல்லைன்னு சொல்றேன். தப்பு தானே. இந்த சின்ன உள்ளது உள்ள கிடைச்ச உடனே காத்துட்டு இருந்தானே தர்மராஜன் தட்டுன்னு உள்ளவதான் தூக்க மாட்டான். அதானே எடுத்தது. அவாதாரம் காத்துட்டு இருப்பான். அங்க போய் தர்மராஜன் ஏற்றி ஒவ்வொன்றும் எழுதி உட்காந்து வச்சு சித்திரகோத்தன் படிக்கிறான். என்ன படிக்கிறான் தானோ? கோதாரம் 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 பொருள் இருக்குது. யமதர்மராஜன் சொன்னார், ராந்தம் தானசேகம் பொருளான் எடுத்து இவர் இந்த தானத்தினுடைய பலனெல்லாம் அனுபவிச்சு முடியறதுக்குள்ள என்ன மாதிரி 7-8 தர்மராஜாக்கள் ரிட்டையர்ட் ஆகிட போறாள். அவ்வளவு காலம் இருக்கிற அனுபவத்தை அனுபவிக்கிறது நம்ம எதுக்கடா விசாரிக்கணும் அப்படின்னா சித்திரகுப்தன் நாள் இல்லையே ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் முழுமையா கேளுவோம். கடைசியில முடிக்கிற போது அஞ்ஞானகிருத பிரம்மஸ்வாபகரணம் தவறாக இருந்த பிராமணாடி சொத்தை திருடினது. யமதர்மராஜே உட கெடுத்து விட்டியடா ஒவ்வொன்றும் எழுதலாம். யமதர்மராஜன் சொன்னா, இது மாதிரி தார்மிகாவை நான் பார்த்ததே இல்லை. நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாய். ஒரே ஒரு காரியம் பண்ணேன். நீ புண்ணியத்துடைய பலனை முதல்ல எடுத்துக்கிறியா பாபத்துடைய பலனை முதல்ல எடுத்துக்கிறியா? எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. நீதிபதிகளுக்கு சில அதிகாரம் உண்டு. அவளுக்கு ஒருத்தருக்கு ஒரே குத்தத்தில் ஒருத்தருக்கு 6 வருஷம் சரி சொல்லலாம், ஒருத்தருக்கு 2 வருஷம் சரி சொல்லலாம். அப்படி அங்க படிதான் ஒன்றும் கேட்க முடியாது. அப்படி சில சுதந்திரம் கொடுத்தாதான் அவளால அழகா நடத்த முடியும். எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. என்ன தெரியுமா? புண்ணியத்துடைய பலனோ பாபத்துடைய பலனோ முதல்ல நான் எடுத்துக்க முடியும் உனக்கு கொடுக்கறதுக்கு. நீ புண்ணியத்தை எடுத்துக்கிறியா பாபத்தை எடுத்துக்கிறியா பலத்துக்கு அப்படின்னு குறுங்கி எழுதான். அவன் என்ன பதில் சொல்றது தெரியல. அந்த தர்மராஜன், நான் ஹிதம் உனக்கு ரொம்ப ஹிதமா உள்ளவன், நான் சொல்றதை கேளு. நீ முதல்ல பாபத்துடைய பலனை அனுபவிச்சு, ஏன்னா எடுத்துள்ள புண்ணியத்துடைய பலனை அனுபவிச்சிருந்தேன்னா பின்னாடி அது ஒன்று பாக்கி இருக்குன்னு நிரடிண்டே இருக்கும் மனசுல. பாபத்துடைய பலனை அனுபவிச்சதுன்னா அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் ஆகந்தரா இருக்கும். பிரபஞ்சம் முடிகிறவரே சொர்க்கம் தான் உனக்கு. முதல்ல பாபத்துடைய பலனை அனுபவிச்சடே அப்படின்னா சரி சொன்னான். ஆனா சொன்னாலும் இல்லையோ வடுக்கிற கயிற்றை பிடிச்சு அதை தள்ளிடும். இந்த கணத்துல வந்து கிரகதாசா விழுந்தாங்க. அப்படிதான் கோர்ட் முன்னாள் 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படி சொன்னோன்னா போலீஸ் காத்துன்னு இருக்கும், கையில வழங்க மாட்டது. நீதிபதி சொல்லணும் இது நாளையிலேருந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னாருடைய உடனே கைது அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் போலீஸ் கடமை. அது மாதிரி சொன்னவங்க சொல்லி விட்டார். இந்த காலத்துல வந்து விழுந்தேன். நான் ரொம்ப நாள் நடிச்சுட்டு வந்தேன்.
இன்னும் சொர்க்கலோகம் இருக்கிற நமக்கு எவ்வளவு சதுர்யுகம் பண்ணாலும் அது ஒன்றும் பூர்த்தியே கிடையாது நமக்கு. அவ்வளவு சொர்க்க போகம் நினைச்சிருந்தேன். ஆனா நாம் பண்ணின தானத்துக்கு இனிமே கிடைக்க போற சொர்க்கலோகம் எனக்கு போகம் இல்லை. உங்க தரிசனம் கிடைச்சதே. கோடிக்கணக்கான கோதானம் பண்ணியிருக்க போதும் பகவான் தேடி போய் அனுக்கிறோம்னா உங்க தரிசனம் கிடைச்சதே. இதுதான் நாம் பண்ணின பலத்துடைய பெரிய பலன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பிரதட்சம் விட்டு கிளம்பி போயிட்டான். சுவாமி சொல்ற பத்தி அடா எதுக்காக சொல்றாலும் அவளா புரிஞ்சுக்கட்டும். சிலதான் நேரடியாக நம்ம சொல்லக்கூடாது. அவளா புரிஞ்சுக்கலாம் போகட்டும். அதான் நிர்வாகத்துடைய அழகு. அந்த சரித்திரம் சொல்லி குச்சேலோபாக்கியான ஆரம்பிச்சாள். இதோட இப்ப நிறுத்திக்கிறோம். சந்தியாவனம் முடிஞ்சோடனே குச்சேலோபாக்கியான ஆரம்பிச்சு பாகவதத்தை பூர்த்தி பண்ணி ஆள் சங்கராத்தியாயெல்லாம் சொல்லி எவ்வளவு தூரம் படிக்குமோ குச்சேலோபாக்கியால் சொல்லிட்டு சங்கராத்தியாயம் வரை போகணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். கோவிந்தா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா